ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புதுவிதமான எபிசோடோட வந்திருக்கேன். டேய், நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாடா, எதை பெட் கட்டிடா விளையாடுறீங்க, நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருப்பானுங்க இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும். வழக்கம் போல் இந்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் தட்டி விட மறக்காதீங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறானுங்க. இதோ இந்த ரெட் ஷர்ட், இவனை ரெட் ஷர்ட்னு வச்சுக்கலாம், அவனை ஒயிட் பனின்னு வச்சுக்கலாம். அங்கே உட்காந்துருக்கிறவ இந்த ரெட் ஷர்ட்டோட கேர்ள் ஃப்ரெண்டு. மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க தான். அதனால் ஒரு ஃப்ரெண்ட்லி கேமாக சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பேர் லியானா. லியானா 2 ரவுண்டும் கூட தாங்கல. ஏய் போதும்பா, இதுக்கு மேலே தாங்காது, நான் அவுட்டு, வெளியே போகிறேன் அப்படிங்கிறா. நல்ல வேலை செஞ்ச, இன்னொரு ரவுண்டு போயிருந்தீங்கன்னா சுத்தமாக உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தோத்துருப்ப அப்படிங்கிறா அவளோட பாய் ஃப்ரெண்டான அந்த ரெட் டிஷர்ட்டு. என்னப்போப்பா, நீங்கள் 2 பேரும் சீட் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தெரியுது. எப்போ உங்கள் கூட சீட்டு விளையாண்டாலும் நான் தோத்துட்டே இருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் விளையாடும்போது நான் தான் ஜெயிக்கிறேன் தெரியுமா? லியானா, போதும் உன் சொந்த புராணம், தோக்கறக்கெல்லாம் காரணம் சொல்லாத. நீ ப்ராப்பராக விளையாடல, அதுதான் உண்மை. ஏய் இல்லைப்பா, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி என்னை தோக்கடிக்கிறீங்களான்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு லியானா சொல்லவும், சும்மா புலம்பிட்டு இருக்காத லியானா, போய் எங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு பாய் ஃப்ரெண்டு சொல்கிறான். பக்கத்தில் இருந்த அந்த ஒயிட் பனின்னு, யாரோ ஒருத்தர் தோத்தாதான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும், இன்னைக்கு உன் டைம் சரியா இருக்குன்னு ஜெயிக்கிற, அதுக்காக ரொம்ப புளுத்திக்காத அப்படின்னு அந்த ரெட் டிஷர்ட்டை கால வாடுறான். அதை பற்றி நீ சொல்லாத, தோக்கறக்குன்னே பிறந்த ஜென்மம் நீ. டே நிப்பாட்ரா, சும்மா இந்த 5000 10,000 ஜெயிச்சுட்டு பெருசாக பேசிக்காத. முடிஞ்சா நம்ம ஊர் கேசினோவில் ஜெயிச்சு காமி, அப்போ நீ பெரிய ஆள்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான் ஒயிட்டு. போனா பண்ணி மூஞ்சி, நான் நெக்ஸ்ட் வீக்கு கேசினோ போவேன், அங்கே வந்து என் ஆட்டம் எப்படின்னு பாரு அப்படின்னு ரெட் டிஷர்ட் சொல்லவும், இவங்க 2 பேர்த்துக்குள்ள முட்டிக்க ஆரம்பிக்கிறத பார்த்த லியானா, ஓகேப்பா போதும், உங்கள் சண்டை நிறுத்துங்க, ஜஸ்ட் இது ஒரு ஃப்ரெண்ட்லி கேம், ஃப்ரெண்ட்லியாக மட்டும் விளையாடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் ஏதாவது லைட்டாக ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு லியானா அங்கேருந்து கிளம்பி போக, அவ ஸ்ட்ரக்சரவே அந்த ஒயிட் பனியன்காரன் ஆணு வாயை பொளந்து பார்க்குறான். போய் உனக்காடா இவ்வளோ அழகான ஃபிகரு அப்படின்னு ரெட் டிஷர்ட்டை பார்த்தவன் சொல்ல, நீ தான் எந்த பொண்ணு பக்கத்தில் போய் நின்னாலும் சுமாராக தானே இருப்ப, அதுதான் உனக்கு பொறாமை அப்படின்னு ரெட்டு சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப் த ஸ்டேக்ஸ். இவனுக்கு 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் எலியும் பூனையுமா அடிச்சுக்குவானுங்க. அதுவும் இந்த ஒயிட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு இந்த ரெட்டு மேலே எப்பவுமே பொறாம, இவனுக்கு போய் இப்படி ஒரு சூப்பர் ஃபிகர் கிடச்சிருக்கே அப்படின்னு. ஏன்னா அவன் ஃபிகர் கொஞ்சம் சப்பையாக தான் இருக்கும், அதை மனசில் வச்சுட்டு சதாசர்வ காலமும் ரெட்டை களவாரிட்டே இருப்பான். ரெட்டு வேலையும் அந்த அளவுக்கு செய்ய மாட்டான், ஆனால் ஒயிட்டு வேலை செய்கிறதுல கில்லாடி. அவன் கையில் மட்டும் ஃபிகர் மாட்டுச்சுன்னா 4 நாளைக்கு வச்சு செய்வான். சரி சரி, இந்த தடவை நீயே போடுறா அப்படிங்கிறான் ரெட்டு. டே நிஜமாவா சொல்ற, என்னைவா போட சொல்ற அப்படிங்கிறான் ஒயிட்டு டபுள் மீனிங்ல. சீட்டை சொன்னண்டா அப்படிங்கிறான் ரெட்டு. அதான பார்த்தேன், என்னை போட சொல்ற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் இல்லையே, எனக்கு வாச்ச ஃப்ரெண்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை போடுறான். வழக்கம் போல இந்த தடவையும் ரெட்டே ஜெயிக்கிறான். பாரா, வழக்கம் போல அமுல் பேபி இந்த தடவையும் தோத்துருச்சு அப்படின்னு ரெட்டு ஒயிட்டை பார்த்து கிண்டல் பண்ண, ஒயிட்டு செம காண்டாயிடுறான். இவ்வளோதான் உன் லிமிட்டு, ஓவராக கிண்டல் பண்ணுற அப்படின்னு அந்த ஒயிட் பனின் சண்டைக்கு வரான். என்னடா பண்ணிடுவ, முடிஞ்சா இந்த ஆட்டத்தில் என்ன ஜெயிச்சு காமிடா அப்படிங்கிறா டீ. இங்கே பாரு, தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்காத. இந்த மாதிரி டேபிளில் இருந்து தான் உலகத்தில் பல சீட்டாட்ட லெஜெண்ட்ஸ் உருவாக்குறாங்க தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியும் ரெட் டிஷர்ட்டு. அதே சமயத்தில் இந்த மாதிரி டேபிளில் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க கூட பிரிஞ்சு போகிறாங்க, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒயிட் பனியன் கேட்க, ஆமாம் அது என்னவோ உண்மைதான். ஹே லியானா, உன் வீட்டில் ஏதாவது உப்பு பிஸ்கட் வச்சுருக்கியா, எனக்கு உப்பு பிஸ்கட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு ரெட் டிஷர்ட் சொல்லவும், இங்கே அதெல்லாம் இல்லை, பாதாம் முந்திரி இருக்குது, கொண்டு வரட்டுமா அப்படிங்கிறா. பாதாம் முந்திரி, ரெட்டுக்கு அவள் கேர்ள் ஃப்ரெண்டு போஷாக்கு ஏற்றுறாளாமா. இதை பாருடா ரெட்டு, நல்லா பாதாம் முந்திரியெல்லாம் தின்னு நல்லா ஏற்றி வச்சுக்க, அப்படியாவது உன் வழக்கா ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்தான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒயிட்டு கிண்டல் பண்ண, அவனை அடிக்கிறதுக்கு ரெட்டு கையோங்குறான். ஏ மச்சி, சும்மா ஜோக்குக்கு சொன்னண்டா. சரி சரி, இனி நம்ம 2 பேரும் சண்டை பிடிச்சிக்க வேண்டாம், லியானா சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக சேர்ந்து செய்யலாம், வா வா அப்படிங்கிறான். இப்போவும் டபுள் மீனிங்கா. ரெட்டு அவன் பேசுகிறத புரிஞ்சுக்காத மாதிரியே இருந்துடுறான். திரும்பவும் 2 பேர் விளையாடுறானுங்க. இந்த தடவையும் அந்த அமுல் பேபி ஒயிட் பனின்னு தோத்து போயிடுறான். எத்தனை ட்ரை பண்ணாலும் எனக்கு லக்கடிக்கவே மாட்டேங்குது, தொடர்ந்து நீயே ஜெயிச்சிட்டு இருக்க அப்படின்னு அவன் வாய் பேசினாலும் அவன் கண்ணெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிற லியானா மேலேயே இருக்கு. என்ன ஸ்ட்ரக்சருடா அப்படின்னு தனக்குத்தானே முணங்குறான். அது சரி, வாரத்துக்கு எத்தனை தடவை
அப்படின்னு ரெட்டை பார்த்து கேட்கவும், போர் அடிக்கும் போதெல்லாம் அப்படிங்கிறான் ரெட்டும். எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா உனக்கு போர் அடிக்கும் அப்படின்னு ஒயிட் கேட்குறான். அதான் சொல்லிட்டேனே போர் அடிக்கும் போதெல்லாம்னு, ஒரு நாளைக்கு 2-3 தடவையும் கூட போர் அடிக்கும் அப்பெல்லாம் அப்படின்னு ரெட்டு சொல்லவும், என்ன மச்சி சொல்ற, ஒரு நாளைக்கு 2-3 ரவுண்டா அப்படின்னு ஒயிட் கேட்குறான். எனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் இந்த டேபிளில் வந்து உட்காந்து நான் சீட்டு விளையாட ஆரம்பிச்சிருவேன். தனியாக கூட பல தடவை விளையாண்டுருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவும், போடா லூஸு, நான் கேட்டது உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நீ விளையாடுற அப்பா அம்மா விளையாட்ட, இந்த சீட்டு விளையாட்டை இல்லை அப்படிங்கிறான். டேய் அவளை காது கேட்டுற போகுதுடா, வந்து ஆஞ்சு புடுவாடா, கொஞ்சம் மெதுவாக பேசு அப்படின்னு ரெட்டு சொல்லவும், திரும்பவும் கேட்குறேன் வாரத்துக்கு எத்தனை தடவை, அது மூடு பொறுத்து மச்சி, சில சமயம் வாரம் ஃபுல்லாக ஒன்றுமே இருக்காது, சில சமயம் வாரத்தில் ஒரு தடவை இருக்கும், ரொம்ப ரேராக 2 தடவை இருக்கும், எதுவுமே செட் ஆகி வர மாட்டேங்குது மச்சி. எனக்கு கிளாஸ் இருக்கும்போது அவளுக்கு லீவாக இருக்கு, அவளுக்கு கிளாஸ் இருக்கும்போது எனக்கு லீவாக இருக்கு, பத்தாவதுக்கு செமஸ்டரு ஸ்டடின்னு ஒரே டென்ஷனாக போயிட்டு இருக்கு மச்சி. என்னதான் டென்ஷனாக போனாலும் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரான கேர்ள் ஃப்ரெண்டை பக்கத்தில் வச்சுட்டு டென்ஷன் அது இதுன்னு வளர்ற அவளை முழுசாக உரிச்சு ஒரு தடவை பார்த்தாலே எல்லா டென்ஷனும் போயிடும். மேற்படி விஷயங்கள்லாம் பண்ணினா மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிரும் மச்சி. பாரு என்ன பாரு, என் கேர்ள் ஃப்ரெண்டு வேறு ஸ்டேட்டில் இருக்கா, நான் வேறு இடத்துல இருக்கேன், நாங்கள் 2 பேரும் செக்ஸ் சேட் தான் பண்ணிக்க முடியும். அவளை அடிக்கடி ஆன்லைனில் கூப்பிட்டு அங்கே காமி இங்கே காமின்னு சொல்கிறதும், அவள் என்னை கையடிக்க சொல்கிறது, இவ்வளோ தான் மச்சி எங்கே லவ் ஓடிட்டு இருக்குது. நீ என்னடானா கேர்ள் ஃப்ரெண்டை பக்கத்தில் வச்சுட்டு இவ்வளவு சோகமாக பேசிகிட்டு இருக்க. 2 நாளில் என் கேர்ள் ஃப்ரெண்டு ஊருக்கு வந்துடுவா, அதுக்கப்புறம் ஐயா 10 நாளைக்கு உன் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு ஒயிட்டு சொல்லவும், அப்படியா மச்சி, அப்போ அந்த 10 நாளைக்கு சேர்த்து இன்னைக்கே இன்னும் 2 கை போடு, நான் இன்னைக்கு உன்னை ஃபுல்லாக ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ரெட்டு சொல்கிறான். விளையாடலாம் மச்சி, பணம் வச்சு விளையாடுறதுக்கு 2 பேர்த்துக்கிட்டும் பணம் இல்லை, வேற ஏதாவது பொருளை வச்சு விளையாடலான்னு பார்த்தா இங்கே ஒன்றும் பெருசாக யாருக்கும் பொருள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் வேற ஒரு ஐட்டத்தை வச்சு விளையாடலாம் மச்சி, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும், என்ன சொல்கிற அப்படின்னு ஒயிட்டு கேட்கவும், என்னடா சொல்கிற, எதை வச்சு விளையாடினா அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு ரெட்டு புரியாமல் கேட்குறான். இங்கே பாரு மச்சி, நான் சொல்கிறேன்னு கோச்சுக்காத, ரொம்ப நாள் கல் காய விடக்கூடாதுடா, சீக்கிரமாக அதில் தோசை சுட்டுறணும், அப்படி ரொம்ப நேரம் கல் காஞ்சிட்டு இருந்துச்சுன்னா வேற எவனாவது வந்து தோசை ஊற்றிடுவான், என்ன புரியுதா அப்படின்னு ஒயிட்டு கேட்குறான். ரெட் டிஷர்ட் ஃப்ரெண்டு, என்னடா சொல்ல வர, எனக்கு தான் சுற்றி வளைச்சு பேசினா புரியாது, ஸ்ட்ரைட்டாக சொல்லுடா அப்படின்னு சலிச்சுக்கிறான். இதோ பாரு மச்சி, நான் சொல்கிறத கேட்டு கோச்சுக்காத, சப்போஸ் உனக்கு அது பிடிக்கலன்னா விட்டுரு, நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தடவை பணத்துக்கு பதிலாக உன் ஐட்டத்தை வச்சு விளையாண்டா என்ன அப்படின்னு ஒயிட்டு கேட்டதுதான் தாமதம். ரெட்டு அதிர்ச்சி ஆயிடுறான். டே மச்சி, என்னடா சொல்கிற, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுடா, உனக்கு தங்கச்சி மாதிரிடா. இங்கே பாரு, நானும் அவ்வளோ ஒரே வயிற்றா பிறந்தம்மா, ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா போதுமே, உடனே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை அண்ணனாக்கிடுவீங்களே. இதோ பாரு மச்சி, இதில் எந்த தவறும் கிடையாது, நம்ம 2 பேரும் விளையாடலாம், சப்போஸ் நான் ஜெயிச்சிட்டா ஒரு நாள் ஃபுல்லாக உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நீ வித்தியாசமாக ஒரு ஸ்டைலில் பண்ணுவேன், நான் வித்தியாசமாக ஒரு ஸ்டைல் பண்ணுவேன், அவளுக்கு தானடா இது டபுள் ஜாக் பாட்டு, ஒருவேளை அவள் விருப்பப்பட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்து அவள் கூட விளையாடலாம், கண்டிப்பாக அவள் செமையாக என்ஜாய் பண்ணுவா மச்சி, நான் அடித்து சொல்கிறேன் அப்படின்னு ஒயிட்டு பாட்டுக்கு பேசிட்டு போக, ரெட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது கேட்டுருவாளோ அப்படின்னு அவள் போன பக்கமே பார்த்தபடி இருக்கான். சும்மா ஒரு ஃபன்னு தானே மச்சி, இல்லடா மச்சி அவள் இதுக்கு ஒத்துக்குவாளான்னு தெரியலையே அப்படிங்கிறா ரெட்டு. ஃபஸ்ட்டு விளையாடுவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம், எல்லாத்தையும் சிம்பிளாக எடுத்துக்க மச்சி அப்படின்னு ஒயிட்டு சொல்கிறான். சரி விளையாடலான்னு சொல்லி 2 பேரும் விளையாடுறானுங்க. இவனுக்கு ஒரு 20-21 வயசு தான் இருக்கும். இந்த வயசுலயே கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு சீட்டாடுறானுங்க. நல்லா வருவீங்கடா நீங்கள். எப்பவுமே ரெட்டு தான் ஜெயிப்பான், ஆனால் ஒயிட்டுக்கோ இந்த தடவை எப்படியாவது ஜெயிச்சாகணும், ஜெயிச்சா மட்டும்தான் அந்த வெண்ணக்கட்டியை முழுசாக சாப்பிட முடியும். சீட் ஒரு கை போடுறான், அந்த பக்கம் இருக்கிற லியானாவை ஒரு பக்கம் பார்க்குறான், அப்படியே முறுக்கெரிக்குது ஒயிட்டுக்கு. அவன் எதிர்பார்த்த மாதிரியே இந்த தடவை அவனுக்கு லக்கடிக்குது, ஒயிட்டு ஜெயிச்சிட்றான். இந்த தடவை நான் ஜெயிச்சிட்டேன், நீ சொன்ன மாதிரி நடந்துக்கோ மச்சி அப்படின்னு சொல்லவும், ரெட்டு ஏய் போடா விளையாடாத, நீ ஏதோ ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்த, என்னடா சீரியஸாக பேசுகிற அப்படிங்கிறான். நம்ம 2 பேரும் ஒத்துக்கிட்டு கை கொடுத்துட்டு தான் இந்த கேம் ஆரம்பித்தோம், இப்போ வந்து நீ இப்படி பேசுறது நல்லா இல்லை அப்படின்னு ஒயிட்டு டென்ஷனாக பேச, இவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்த லியானாவும் என்ன நல்லால, யார் பேசுனது நல்லால அப்படின்னு இவனுக்கு ஃபைனலாக பேசினதை காது கேட்டுட்டு லியானாவும் அங்கே வர்றா. அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன நடந்துச்சுங்கிறது அவளுக்கு தெரியல. ஒயிட்டையும் அது வந்து அப்படின்னு இழுக்க, ரெட் டிஷர்ட்டு இவன் உன்னை பணையமாக வச்சு சீட் ஆடலான்னு சொன்னான், ஆனால் நான் ஒத்துக்கவே இல்லை, இவனா எல்லாம் முடிவு பண்ணிட்டு இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறமா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டான உன்னை அவன் போடணுங்கிறான். வாட், நீங்கள் 2 பேரும் சீட் ஆடி நீ தோத்து அவன் என்ன போடுறானா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் என்ன மேட்ரு பொம்மையா,
ஏன்டா ரெட்டு, அவன் தான் கேட்குறான்னா உனக்கு கொஞ்சம் கூட ரோஷம் வரல, இப்படி எனக்கு தெரியாம என்ன பெட் கட்டி தோத்துட்டு வந்து நிற்கிற அப்படின்னு ரெட்டை பிடிச்சி அவள் பரேடு எடுக்கிறா. இல்லை லியானா, அவன் ஜஸ்ட்டு ஜோக்காக தான் இதெல்லாம் பேசுகிறான்னு நினச்சிட்டேன், இவ்வளோ சீரியஸாக இருப்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ரெட்டு மழுப்பவும், அதுக்கு அது ஒயிட்டும், இதோ பார் லியானா, நாங்கள் 2 பேரும் கை குலுக்கிட்டு அந்த கேம் ஆரம்பித்தோம், இப்போ ரெட்டு மாற்றி பேசிகிட்டு இருக்கான், இது நியாயமா, நீயே சொல்லு அப்படின்னு லியானாவை பார்த்தவன் கேட்கவும், அவன் சொல்கிறது உண்மையாடா அப்படின்னு ரெட்டை பார்த்து லியானா கேட்குறா. உண்மைதான், ஆனால் அவன் ஜோக் அடிக்கிறான்னு நினச்சேன் அப்படின்னு ரெட்டு பம்பவும், நான் உன் ஃப்ரெண்டு கூட மேட்ரு பண்ணுறத நீ பார்க்கறக்கு ஆசைப்படுறியா, இவ்வளோதான உன் ஆசை, எப்போ என்னை கேட்காம என் மேலே பெட்டு கட்டி நீ தோத்தையோ, இப்போ நான் சொல்கிறேன் கேளு, இதே டேபிளில் நீ உட்கார்ந்துருக்கணும், நான் உன் ஃப்ரெண்டு ஒயிட்டு கூட மேட்ரு பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு எந்திரிக்காம நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத நீ வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லியானா ஒயிட்டு பக்கம் திரும்புகிறா. நீ வந்ததுலேருந்தே என்னை பண்ண கண்ட நாய் மாதிரியே பார்த்துட்டு இருக்கும்போதே நினச்சேன்டா, இப்போ என்ன உனக்கு என்ன போடணும், அவ்வளோதானே, வா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போகிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது.